சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன தை மாதம் இவங்களுக்கு பெரிய அளவிலான யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கடந்த தை மாசத்துல மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க விரைச்சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால கடந்த காலங்கள்ல நிறைய அலைச்சல்களை சந்திச்சிருப்பாங்க. அதாவது இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியம் ஒரே முறையில முடிவுக்கு வராது. 4 முறை 5 முறை தொடர்ச்சியா அலைச்சல்களை ஏற்படுத்தி தான் அதுக்கப்புறமா அந்த காரியம் முடிவுக்கு வரும். அதாவது தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி தொடர் அலைச்சல்கள் அப்படிங்கறத இந்த விரைச்சனி காலத்துல பெரும்பாலான மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. இந்த அலைச்சல்கள் மூலமா பெரும்பாலான மீனராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய மன அழுத்தங்களையும் சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா வாடகை வீடுகள்ல குடியிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விரைச்சனி காலத்துல இவங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா வீட்டை மாத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். சொந்த ஊர்களை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். வெளியூர்களுக்கு போனாலும் அங்கேயும் அடிக்கடி வீடு மாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் தேவையில்லாத அலைச்சல்கள், இன்னொரு பக்கம் நிறைய எதிர்பாராத மாற்றங்கள் அப்படின்னு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா கடந்த தை மாசத்துல மீனராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரக்கூடிய அலைச்சல்கள்ல இருந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி முன்னாடி மாதிரி நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்காது. இவங்க இறங்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு முறை 2 முறை முயற்சி பண்ணாலே அந்த காரியங்கள்ல வெற்றிகள் கிடைச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா மாச கணக்குல இவங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்தி முடிவுக்கு வராத காரியங்கள் கூட கடந்த தை மாசத்துல சுமூகமா முடிவுக்கு வந்திருக்கும். அதே சமயம் இது விரைச்சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால பெரும்பாலான மீனராசிக்காரங்க கடந்த தை மாதத்திலையும் நிறைய விரைய செலவுகளை சந்திச்சிருக்காங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஏதாவது ஒரு சமயத்துல இவங்க கட்டாயமா மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த தை மாதம் ஏற்படுத்தி விட்டுருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மாதம் ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் கிடைக்கல. உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அதே பண நெருக்கடி, அதே மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் மீனராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த தை மாசத்துல சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களும் உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. அதாவது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல சக பணியாளர்கள் மூலமா பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காத காரணத்தால தொழிலை கைவிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி தொழிலை நடத்தக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொந்த பந்தங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு முழுமையா கிடைக்காது அப்படிங்கறதால கடன் நெருக்கடிகளா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி தொழில் வீழ்ச்சியா இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் இவங்க தனி ஆளாதான் போராடிக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா ரொம்பவே அளவுக்கு அதிகமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு சில ராசிகள்ல மீனராசியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே நெருக்கடியான மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய மீனராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, மன நிம்மதியை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த மாசி மாசத்துல ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா மீனராசிக்காரங்களோட விரய செலவுகள் இந்த மாசி மாசத்திலையும் கண்டிப்பா தொடரும். அது கூடவே கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் 2 மடங்கு அதிகரிக்கும். அதே நேரம் இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்திலேயே சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில உச்சம் பெற்ற செவ்வாயோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது எப்பவுமே சிறப்பான முன்னேற்றங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். சுக்கிர பகவான் கூடவே உச்சம் பெற்ற செவ்வாயும் இருக்கிறதால எதிர்பாராத ஒரு சில திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்துல கிடைக்கும்.
அதாவது விரைச்சனையோட தாக்கத்தால உங்களுக்கு ஒரு சில விரை செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால அந்த விரை செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு தாராளமா கிடைக்கும். குறிப்பா தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பாராத நேரங்கள்ல உங்க கைகளுக்கு பணம் கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் குறிப்பா 10 நாளா பணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பணம் உங்க கைகளுக்கு கிடைக்காது. அதே நேரம் எதிர்பாராத நேரத்துல அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரும். அதே போல சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற நிலையில லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே சகோதரர்கள் மூலமா லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த மாசி மாசத்துல உங்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு சில ஒத்துழைப்பும் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். அதே போல ஒரு சில மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சகோதரர்கள் கூட மனக்கசப்புல இருப்பீங்க, சரியான பேச்சுவார்த்தைகளும் இல்லாம இருப்பீங்க. ஆனா இந்த மாசி மாதம் முழுக்க செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால சகோதரர்கள் கூட இருந்துட்டு வரக்கூடிய மனக்கசப்புகள் முழுமையா விலக போகுது. இது கூடவே உங்க நண்பர்கள் மூலமாவும் ஒரு சில ஆதரவும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதத்தோட முதல் பகுதி இருக்க போகுது. குறிப்பா தொழிலை விரிவுபடுத்தணும், வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்து ஓரளவுக்கு சிறப்பான உதவிகள் இந்த மாசி மாசத்துல கிடைக்கும். அதே போல நீங்க இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாசி மாதத்தோட முதல் 15 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க சொத்துக்களை சேர்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இது கூடவே நீங்க மீனராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஆடை ஆபரண சேர்க்கைய சுக்கிர பகவான் மாதத்தோட ஆரம்ப கட்டத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் மகர ராசியில இருந்து பயிற்சியாகி விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சஞ்சாரம் பண்ண போறார். சுக்கிர பகவான் கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணும் போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். ஆனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதால அவர் சனி பகவானோட இணையக்கூடிய காலத்துல உங்களுக்கு யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா சுக்கிர பகவான் கும்பராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க வருமானம் இரட்டிப்பாகும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரேன், உழைக்கிற பணத்தை எல்லாம் மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாசி மாசத்துல சுக்கிர பகவானோட அருளால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்ததா குரு பகவான் 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால சுபகாரிய தடைகள் இந்த மாசி மாசத்துல முழுமையா விலகும். எவ்வளவோ வரன்களை பார்த்துட்டோம், எதுவுமே செட் ஆகல, கடைசி நேரத்துல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு திருமணம் நின்னு போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் முழுமையா விலகும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வரன்கள் உங்க வீட்டை தேடி வரப்போகுது. வரக்கூடிய காலம் நீங்க திருமண பந்தத்துல இணையக்கூடிய காலமா இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா இது விரைச்சனை காலம் அப்படிங்கறதால சுபகாரியம் சம்பந்தமான விரை செலவுகளையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதால இந்த விரைச்சனை காலத்துல கட்டாயமா மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் முடிவுக்கு வரும். அதே சமயம் இந்த மாசி மாசத்துல சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களை தவிர வேற எந்த கிரகங்களும் மீனராசிக்காரங்களுக்கு சாதகமான வீடுகள்ல இல்ல. அதாவது சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களை தவிர்த்து மீதம் இருக்கிற 6 கிரகங்களுமே மீனராசிக்காரங்களுக்கு நிறைய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் கொடுக்கக்கூடிய வீடுகள்ல தான் அமர்ந்திருக்கு. இதனால நீங்க கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வந்தீங்களோ அதே மாதிரியான போராட்டங்கள் இந்த மாசி மாசத்திலையும் தொடரத்தான் போகுது. அதுலயும் குறிப்பா ஒரு நாள் நீங்க சந்தோஷமாவும் மன நிம்மதியாவும் இருக்கீங்க அப்படின்னா மறுநாளே அந்த மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய வேலைகளை இப்ப இருக்கிற கிரக அமைப்புகள் கட்டாயமா செய்யும். இதனால நிரந்தரமான சந்தோஷமோ நிரந்தரமான மன நிம்மதியோ இந்த மாசி மாசத்துல மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்காது. நன்றி, வணக்கம்.